நான் இன்று சொல்லுகிறேன், வைரமுத்துவை நாக்கை அறுத்து வாருங்கள். நயினார் நாகேந்திரன் 10 லட்சம் ரூபாய் தருகிறான். பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். வைரமுத்துவை, இந்த வைரமுத்துவை போன்றவர்களையும் வீரமணி போன்றவர்களையும் நாம் இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும். ஒரு மணிசார் கட்டைகளுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் போன கோடானி கோடி தொண்டர்கள் நிச்சயமாக உருவெடுத்து வருவார்கள். மதுரையில இந்து எதிர்ப்பு மாநாடு, யாராவது அப்படி ஒரு மாநாடு நடத்தி உயிரோடு நீ மெட்ராஸுக்கு திரும்ப முடியாதுன்னு சொன்ன தலைவன் பசும்பல் முத்துராமல் இயக்கத்தேவன் வீரர்களே இன்றைக்கு போராட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் சாது மிரண்டால் காடு கொள்ளார். இதை அவர்கள் இன்று வரை இந்தியிலிருந்து அவர்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு உதாரணம், 2001ஆம் ஆண்டு நான் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தேன். போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் எல்லா பதவியில் இருந்தேன். இந்த நெல்லை மாவட்டத்திற்கு வேண்டிய உதவியை செய்தேன். யாராவது அந்த மாதிரி சொல்லி இருக்காங்களா? இதுவரையும் சொல்லல. தர்மம், அது இந்து தர்மம், தர்மத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதர்மத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் சில தர்மங்களை காப்பதற்காக பகவத்கீதையை பற்றி சொன்னது போல தர்மம் ஜெயிக்க வேண்டும், அதற்கு ஆண்டவன் இப்படியெல்லாம் வடிவமைக்க வேண்டும் என்கின்ற கீதையின் அடிப்படையில் இங்க இருக்க ஜீயர்கள் நான் இன்று முதல் கேட்டுக்கொள்கிறேன், கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாரையும் யாருக்கு நீங்க வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஓட்டு போட தைரியமாக சொல்லுங்கள். அதன் மூலம் தான் வைரமுத்துவை, இந்த வைரமுத்துவை போன்றவர்களையும் வீரமணி போன்றவர்களையும் நாம் இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றிலிருந்து கோயில் அர்ச்சனை எல்லா ஆலயங்களிலும் யாரும் அழிய வேண்டும் என்று ஆண்டவரிடம் நாம் அர்ச்சனை செய்யக்கூடாது. யாரும் அழிந்து ஒழிய வேண்டும் என்பதற்காக நாம் நிச்சயமாக ஒரு யாகம், ஒரு தர்ம யாகம் எல்லாம் வளர்க்க கூடாது, சத்திய தர்மப்படி. இருந்தாலும் அவர்கள் அழிய வேண்டாம், இது போன்ற வார்த்தைகளை இன்னும் பேச வேண்டாம் என்பதற்காக இன்று முதல் நீங்கள் யாகங்கள் கோயில்களில் கண்டிப்பாக செய்வதற்கு உத்தரவிடுங்கள். கண்டிப்பாக செய்யுங்கள். இன்றையிலிருந்து நாளையிலிருந்து எல்லா ஆலயங்களிலும் இது போன்ற அக்கிரமக்காரர்கள், வைரமுத்து போன்றவர்கள், கருணாநிதி போன்றவர்கள், வீரமணி போன்றவர்கள், இன்னும் இந்து தர்மத்தை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்கள் வாய் அடங்கும்படியாக ஒரு நல்லதொரு ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக தமிழகத்தில் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு வருத்தம், பேசியிருப்பது யாரை பற்றி பேசியிருக்கிறார்? நம்முடைய குலதெய்வத்தை, நமது தாயை. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பேர் தான் கூட்டமா? இவ்வளவு பேர் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? இவ்வளவு பேருக்கு தான் உணவு இருக்கிறதா, உணர்வு இருக்கிறதா என்று நான் உண்மையிலே நான் நினைத்து வெட்கப்படுகிறேன். இதில் இன்னைக்கு 1 லட்சம் பேர் திரண்டிருக்க வேண்டும். 1 லட்சம் இல்லை, நெல்லை மாவட்டம் அத்தனை பேரும் திறந்திருக்க வேண்டும், குடும்பத்தோடு திரண்டிருக்க வேண்டும், சின்ன பச்சை குழந்தைகளோடு திரண்டிருக்க வேண்டும். பச்சை குழந்தைகளோடு நாம் அனைவரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக இனிமேல் இந்து தர்மத்தை பற்றி யாரும் பழிக்க முடியாத அளவிற்கு நிச்சயமாக நாம் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அவன் பேசிவிட்டான். நான் இன்று சொல்லுகிறேன், வைரமுத்துவை நாக்கை அறுத்து வாருங்கள். நயினார் நாகேந்திரன் 10 லட்சம் ரூபாய் தருகிறான் என்று சொன்னால் காவல்துறை உண்மையிலே என் மேல் எஃப்ஐஆர் போடுவார்களா மாட்டார்களா? ஆனால் இப்படி ஒரு தெய்வத்தை பழித்து பேசியிருக்கிறார். இன்னும் அவர்களுக்கு ஒரு நடவடிக்கை காவல்துறை எடுக்கவில்லை, தமிழக அரசாங்கம் இன்னும் எடுக்கவில்லை. இதற்கு மேலே இன்னும் பேசுகிறார்கள். நமது சகோதரி யாரோ கிருஷ்ணவேணி யாரோ சொன்னாங்க, மயிலாப்பூரில் யாரும் மடிசார் கட்டி வர முடியாது அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவோம்னு சொன்னாங்களாம். நான் இந்த மேடையின் வாயிலாக நான் வெறும் வாய் பேச்சுக்காக சொல்லவில்லை. ஒரு மடிசார் கட்டைகளுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் போன கோடானி கோடி தொண்டர்கள் நிச்சயமாக உருவெடுத்து வருவார்கள். எப்படி நமது ரவிச்சந்திரன், நமது ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசினார்களோ, நாங்கள்லாம் பேசுகிறோம். பேசாமல் மௌனத்தோடு இருக்கிறார்கள் பெரியவர்கள். ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உணர்வு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிகிறது. அந்த உணர்வின் அடிப்படையில் நாம் நாளையிலிருந்து செயல்பட வேண்டும். தமிழகத்தில் இனி ஒரு ஆட்சி
இனி ஒரு ஆட்சி வருகிறது என்று சொன்னால் அது நரேந்திர மோடியுடைய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காக என்னை பொறுத்த மட்டிலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் யாருக்கும் எந்த தொந்தரவு பண்ண போவதில்லை. எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்து தர்மத்தை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும். இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்து கொலை செய்யலாமா, செய்யக்கூடாதா? அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கருணாநிதி, ஸ்டாலின், ஆர்கே நகரை பத்தி பேசினாங்க. என்ன தெரியுமா பேசினாங்க? ஆர்கே நகர் தொகுதியில குக்கர் ஜெயிச்சிருச்சு. குக்கர் ஏன் ஜெயிச்சது? குக்கர் ஏன் ஜெயிச்சது? அதற்கான காரணம் என்ன? நமக்கு விழ வேண்டிய ஓட்டு ஏன் விழலை அப்படின்னு திமுக பிளான் பண்ணி வைரமுத்து பேசினா யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்களா? வைரமுத்து பேசினா அது சரியா இருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள் திமுகவினர்கள். ஆனால் உண்மையான நிலைமை என்ன தெரியுமா? உண்மையான நிலைமை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டாள் வைரமுத்து உருவிலே தமிழகத்தில் அத்தனை ஒட்டுமொத்த இந்துக்களையும் உணர்வோடு எழுந்திருக்க செய்திருக்கிறார் ஆண்டாள். ஆண்டாள் இன்னும் ஒரு அவதாரம் எடுக்க இருக்கிறார். அதுதான் அடுத்து வருகின்ற ஆட்சி, தமிழகத்தில் மலரப் போகின்ற ஆட்சி. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டாளை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசாதவர்கள், நினைக்காதவர்கள் கூட இந்துக்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஆண்டாளை நினைத்து உருக வேண்டிய அழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதா என்று நினைக்க உருக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். திமுக இனி தமிழகத்தில் ஒருபோதும் ஈடுபடாது. இந்து தர்மத்தை யார் எதிர்த்து பேசினார்களோ அவர்கள் இனி ஆட்சிக்கு வரவே முடியாது. இந்துக்கள் ஜாதியால் பிரிந்து கிடக்கிறார்கள். பகிரங்கமாக சொல்லுகிறேன். அவன் அந்த ஜாதி, அவனுக்கு ஓட்டு போடு. இவனுக்கு இந்த ஜாதி, இவனுக்கு ஓட்டு போடு. இவன் நாடார், இவன் தேவர், இவன் பிராமணன், இப்படியெல்லாம் ஓட்டு போட்டதுனால தான் இன்னைக்கு இவெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறான். இந்து சார்பா எவன் நிக்கிறான், நான் ஓட்டு போடுங்க, எவனாவது பேசுவானா பார்க்கலாம். அன்னைக்கு நீ ஜாதி பார்த்தானா? இன்னைக்கு ஆண்டாளுக்கு வந்திருக்க உரிய இந்த இன்னைக்கு ஏற்பட்டிருக்க ஒரு உணர்வு இன்னைக்கு அது வீணான உணர்வா போய் தேர்தல் வரும்போது அதற்கான காரணத்தை நீ காட்டு. அப்பந்தான் நீ இந்துங்கிறது தெரியும். இந்த வைரமுத்து போனவர்கள் இன்னைக்கு அவங்களை செஞ்ச பாவம் எல்லாம் தீரும். திருவாரூர்ல தெற்கு ரத வீதியில யாருடைய குடும்பம் இருந்தது? திருவாரூர் தெற்கு ரத வீதியில யாருடைய குடும்பம்? அவருடைய பெயர்கள் என்ன? அவருடைய வம்சாவளி தான் கருணாநிதி. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கு திருவாரூருடைய தெற்கு ரத வீதியில, தியாகராஜ சுவாமியுடைய தெற்கு ரத வீதியில. இன்னைக்கு அவங்க பேசுறாங்க. எஸ்ரா சர்க்குணத்தை கூட்டி வச்சுட்டு கனிமொழி பேசுறாங்க. இந்துக்கள் எதிர்ப்பு மாநாடு நடத்துவோம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் சொன்னார். மதுரையில இந்து எதிர்ப்பு மாநாடு. தேசியமும் தெய்வீகம் இரு கண்கள் என சொன்ன பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? யாராவது அப்படி ஒரு மாநாடு நடத்தி உயிரோடு நீ மெட்ராஸுக்கு திரும்ப முடியாதுன்னு சொன்ன தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்கள் இனிமேல் செயல்படவில்லை என்று சொன்னால் உங்களை காப்பாற்ற இனி யாராலும் முடியாது. நம்மளை காப்பாற்ற இனி யாராலும் முடியாது. அதனால உணர்வோடு ஒன்றுபட்டு ஜாதியின் பெயரால் இல்லாமல், மதத்தின் பெயரால் இல்லாமல், இந்து தர்மம் ஆண்டவனுடைய பெயரால் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக, ஆண்டவனுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஆண்டாளின் உருவத்தில் இன்றைக்கு வைரமுத்து நமக்கு காட்டி தந்தமைக்கு உண்மையிலே நான் அவனை ஏசுவதா அவனுக்கு நன்றி சொல்லுவதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. உணர்வோடு ஒன்றுபட்டு ஆண்டவனின் ஆட்சி அமைய அனைவரும் பாடுபட வந்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இன்று சொல்லுகிறேன், வைரமுத்துவை நாக்கை அறுத்து வாருங்கள். நயினார் நாகேந்திரன் 10 லட்சம் ரூபாய் தருகிறான். பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். வைரமுத்துவை, இந்த வைரமுத்துவை போன்றவர்களையும் வீரமணி போன்றவர்களையும் நாம் இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும்.
ஒரு மணிசார் கட்டையர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் போன கோடானி கோடி தொண்டர்கள் நிச்சயமாக உருவெடுத்து வருவார்கள். மதுரையில இந்து எதிர்ப்பு மாநாடு, யாராவது அப்படி ஒரு மாநாடு நடத்தி உயிரோடு நீ மெட்ராஸுக்கு திரும்ப முடியாதுன்னு சொன்ன தலைவன் பசும்பல் முத்துராமலிங்க தேவர். நான் இன்று சொல்லுகிறேன், வைரமுத்துவை நாக்கை அறுத்து வாருங்கள். நயினார் நாகேந்திரன் 10 லட்சம் ரூபாய் தருகிறான். இதுல பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். வைரமுத்துவை, இந்த வைரமுத்துவை போன்றவர்களையும் வீரமணி போன்றவர்களையும் நாம் இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும். ஒரு மணிசார் கட்டையர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் போன கோடானி கோடி தொண்டர்கள் நிச்சயமாக உருவெடுத்து வருவார்கள். மதுரையில இந்து எதிர்ப்பு மாநாடு, யாராவது அப்படி ஒரு மாநாடு நடத்தி உயிரோடு நீ மெட்ராஸுக்கு திரும்ப முடியாதுன்னு சொன்ன தலைவன் பசும்பல் முத்துராமலிங்க தேவர்.